வணக்கம் மக்களே. இது வாய்ஸ் ஆஃப் சைலண்ட். உங்கள் அட்வொகேட் எஸ்கே. தமிழக வெற்றி கழகத்தின் கடைசி தொண்டன். நீங்க நம்ம எந்த விஷயத்தை பத்தி விவாதம் பண்ண போறோம்னா, இந்தியாவே உடுக்கிக்கிட்டு இருக்க நீட்டை பத்தி தான். தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டர் திரு டாக்டர் அருண்ராஜ் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அதை நாங்கள் நீட்டை எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இந்த எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது கூறுறது என்னைக்கு நீட்டு நடைமுறைக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்து அரசியல் பண்ற எல்லாமே சொல்றவார். எதுக்குறோம் எதுக்குறோம் எதுக்குறோன்னு மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க. எப்படி எதுக்க போறீங்க, ஏன் எதுக்குறீங்க அப்படிங்கிறத மக்களுக்கும் இந்த நீட் எக்ஸாம் எழுதுற குழந்தைங்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஒரே வரியில நீட்டை எதுக்குறோம் நீட்டை எதுக்குறோங்கிறது சரியான பதில் கிடையாது. நீட் எங்கேருந்து உருவானுச்சு அப்படின்னா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO ஒரு அறிக்கையை இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்றாங்க 2000ல். என்ன அப்படின்னா 2020 25 வரை உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த டாக்டர்ஸ் ப்ளஸ் நீட் மக்களுக்கு இல்லை அந்த ரேஷியோ. இப்போ ஒரு டாக்டர் ஒரு நாளைக்கு ஒரு 50 பேஷண்ட் பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த 2020லேருந்து 25ல பார்க்கும்போது ஒரு டாக்டர் 100 பேஷண்ட்டை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால நீங்கள் இந்த மருத்துவ கட்டமைப்பை கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்குறாங்க. WHO கொடுக்குறாங்க. இதை அப்போ உள்ள NCR ஏற்றுக்கிட்டு நல்ல மருத்துவர்களை உருவாக்கணும், கல்வி தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறவர்களை தான் இந்த நீட்டை அவங்க ஃபஸ்ட்டு அலௌன்ஸ் பண்ணுறாங்க. நீட்டுங்கிறது நேஷ்னல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அவ்வளோதான். ஒரு தரமான மருத்துவரை உருவாக்குறதுக்கு அவங்க வடிவமைச்சது தான் இந்த நீட். கொண்டாடும்போது எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதை எதிர்க்கிறாங்க. இது மாதிரி நாங்கள் பழைய முறையிலே தான் நாங்கள் எக்ஸாம் நடத்துவோம், இந்த நீட்டுங்கிறத எங்களால் கண்டெஸ்ட் பண்ண முடியாதுன்னு எல்லாருமே அந்தந்த மாநிலத்தோட உயர்நீதிமன்றத்தில் வழக்கு கொடுக்குறாங்க. அந்த காலகட்டத்தில் எல்லா வழக்குகளையும் ஒன்றா சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு 2013 போக்கு எல்லாமே. அதில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பெஞ்ச் 3 ஜட்ஜஸ் அந்த வழக்கு விசாரிக்கிறாங்க. அந்த 3 ஜட்ஜஸ் விசாரிக்கும் போது அதில் 2 ஜட்ஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நீட் தேவை கிடையாது அப்படிங்கிறாங்க. மாண்புமிகு நீதிபதி AR தேவ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீட் ஒரு அத்தியாவசியமான விஷயம் அப்படிங்கிற சாதாரணமாக சொல்லாம இந்த நீட்டுக்கு அவசியத்துக்கான காரணத்தையும் அந்த ஜட்ஜ்மெண்ட் அதை குறிப்பிடுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்ல தரமான மாணவர்களை, தரமான டாக்டர்ஸை இதில் உருவாக்கலாம். இங்கே தனியார் கல்லூரின்னு வச்சு நடத்துறது எல்லாமே இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் எல்லாமே பொலிட்டீஷியன்ட்ட தான் இருக்குது. எல்லாமே இருக்கு. அங்கே நடக்க கருப்பு பணத்தை ஒழிக்கலாம் அப்படின்னு ஒரு சில கருத்துக்களை வச்சு அதை பரிந்துரை பண்ணுறாங்க. ஆனால் ட்ரிபிள் பெஞ்சில் 2 பேர் மெஜாரிட்டி இருக்கும்போது அந்த ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். அந்த ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சோன்னே மறுபடியும் இந்த ஸ்டேட் ஏற்கனவே இந்த ஸ்டேட்லலாம் எப்படி நடந்துச்சோ அதே மெத்தடில் நீங்கள் மருத்துவ மாணவர்கள் கூட தேர்ந்தெடுக்கலாங்கிறது முடிவுக்காக. இந்த 2013ல் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை 2016ல் மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, இதே வழக்கை நீட்டு வழக்கை எடுத்து ரிவிஷன் கொண்டு போகிறாங்க. ரிவிஷன் கொண்டு போகும்போது 5 பெஞ்ச் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அமைக்கப்படும். இதில் இந்த வழக்கை அவங்க எல்லா விதமான கோணங்கள்லையும் அவங்க ஆய்வு பண்ணி எல்லா விதமான எல்லாத்தையும் பார்த்து இந்த 5 நீதிபதிகளும் ஒற்றை கருத்தோட ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அந்த 5 நீதிபதிகளில் தலைமையேற்றது மாண்புமிகு நீதியரசர் AR தேவ் அவரோட தலைமையில தான் 5 பேர். 5 பேர் ஒற்றை கருத்தோட நீட்டுங்கிறது மஸ்ட் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துறாங்க. அந்த நீட் மஸ்ட்டுங்கிறத மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா 2016ல் அமெண்ட்மெண்ட்டை பாஸ் பண்ணிடுறாங்க. சட்டமாயிட்டுன்னா 2017லேருந்து நீட் மஸ்ட்டுங்கன்னு கொண்டாந்துட்டாங்க. இதில் நாம் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? உண்மையான திறமையான மாணவர்கள் ஏழ்மையான மாணவர்கள், ஏழ்மை நிலையில் உள்ள மாணவர்கள் இந்த நீட் மூலம் அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை பண்ணுறதுக்கு இந்த நீட் உண்மையில் உறுது. அதில் பயன்பெற்றிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் என்னங்கிறது, எப்படி அந்த இது கொண்டாங்க.
ஏன்னா, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சீட்டு பார்த்தீங்கன்னா 80,00,000 90,00,000 அது இந்த டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கான் பாருங்க. அப்பாட்டக்கா. ஒரு சீட்டு ரூ. 2,00,00,000 அவன் தான் ஊர்லயே உள்ள அப்பாட்டக்கர். இத எல்லாத்தையும் இந்த நீட்டுக்கு அப்புறம் மேனேஜர் பண்ணாரு. பண்ணும்போது மாற்றங்கள் ஒண்ணும் கிடையாது. எந்த மாற்றமும் நடக்கல. முன்னாடி வந்து பிளாக்ல மணி வாங்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்க்கு டாக்ஸ் பண்ணிட்டு மணி வாங்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா, இது உண்மையான மாற்றங்கள் என்னங்கிறத ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஆட்சியாளர்களும் ஆல் ஓவர் இந்தியா இருக்க எல்லா ஸ்டேட்ல உள்ள எல்லா ஆட்சியாளர்களும் செய்ய வேண்டிய சில விஷயம் என்னதான் இப்ப நான் உங்கள்ட்ட பகிர்ந்துக்க போறேன். ஃபர்ஸ்ட்டு மக்களுக்கும் இந்த நீட்ட வந்து ஃபேஸ் பண்ற குழந்தைங்களுக்கும் அரசு தெரியப்படுத்துறது, அது ஒரு எக்ஸாம். ஒரு தகுதித் தேர்வு. அவங்களுக்கு தெளிவுபடுத்தும் ஃபர்ஸ்ட்டு. அத விட்டுப்புட்டு நீட்ட எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு பொய்யான வாக்குறுதி. நீட்ட எதிர்க்கிறோங்கிறது ஒரு பொய்யான வாக்குறுதி. ஏன்னா நீட்ட நீங்க உங்களால எதிர்க்க முடியாது. நீங்க நீட்ட எதிர்த்தீங்க அப்படின்னா, இந்த கண்டெம்ப்ட் ஆஃப் தி கோர்ட் 5 பெஞ்ச் குடுத்த ஜட்ஜ்மெண்ட்ட நீங்க எதிர்க்கிறீங்க. 2017லேருந்து வந்து நீட் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு ஆனதுக்கப்புறம், அரசியல்வாதிகள் எல்லாம் சொல்றது, நீட்ட எதிர்க்கிறோம். அதுவும் ஒரு ஏற்கனவே இந்த ஒரு பால் டப்பா ஒருத்தர் இருந்தாரு. அவர் சொன்னதெல்லாம் உள்ள பெரிய காமெடி. அது ஒரு ரகசியமா. அது என்னடா ரகசியம்? சொன்னா தானடா தெரியும். 5 வருஷம் வர அவங்க சொல்லவே கிடையாது அந்த ரகசியம். அது ரகசியமே கிடையாது. அது ஒரு டுபாக்கூர் அது. உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, உள்கட்டமைப்பு தான். அத வந்து நம்ம மாற்றணும். குழந்தைங்களுக்கு நீட்ட வந்து ஒரு திணிக்கிற தேர்வா இல்லாம, தெளிவுபடுத்தக்கூடிய தேர்வா இருக்கணும் அது. எல்லாம் என்ன பண்றாங்க, பேரண்ட்ஸும் அந்த தப்ப தான் பண்றாங்க. கவர்மெண்ட்டும் அந்த தப்ப தான் பண்ணுது. ஸ்கூலும் அந்த தப்ப தான் பார்க்குறான். 8வதுல கொண்டே விடுறான். நீட் கோச்சிங் அப்படின்ட்டு. என்ன என்ன காரணம்? என்ன மருத்துவர்னா என்ன காரணம்? டாக்டர்ஸ இவ்வளவு விரும்புறதுக்கு என்ன காரணம்? இந்தியா பாப்புலேஷன் கண்ட்ரி. இங்க டிமாண்ட் இருக்குது டாக்டர்ஸ் டிமாண்ட். அடுத்தது டிமாண்டோட ஒரு அங்கீகாரம். டாக்டர் மாப்பிள்ளனா உடனே பொண்ணு ஓகே. அவர் கருப்பா, சிகப்பா, குட்டையா, நெட்டையாலாம் தேவையில்ல. டாக்டர் மாப்பிள்ள ஓகே. பேங்க்காரன் இருக்கான் பாருங்க. உள்ளதிலேயே ஐயோக்கிய பயலுக அவிங்க தான். டாக்டர்னா உடனே எல்லா லோன். கார் லோன் குடுப்பான். ஹவுசிங் லோன் குடுப்பான். அது என்னமோ ஒரு சமுதாயத்துல வந்து ஒரு உயர்ந்த இதா உள்ள ஒரு இதா வந்து இவங்களாவே ஒரு ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இந்த அடித்தட்டு மக்கள், நம்ம புள்ள ஒரு டாக்டர் ஆயிட மாட்டானா? நம்ம எத்தன நாளைக்கு தான் இந்த கூலி வேலையிலே செஞ்சுட்டு இருக்குது? நம்ம புள்ள டாக்டர் ஆயிட்டா நம்ம எதுவும் உயர்ந்துருமே! அப்படின்னு மறைமுகமா அவங்கள வந்து ஆசைய தூண்டி, அந்த ஆசை தூண்டப்பட்டதுனால என்னோட விளைவு வந்து அனிதா மாரி உள்ளவங்களோட தற்கொலைகள். அப்படி உள்ள பட்சத்துல இந்த கட்டமைப்புகள கண்டிப்பா மாத்தலாம். கல்வி திறன மாத்தலாம். அதே மாரி இந்த எக்ஸாம் நடத்துறாங்க பாருங்க. இந்த நீட்ட நடத்துறதுக்கு வந்து சிபிஎஸ்இக்கு தான் அந்த உரிமை இருக்குங்கிறத வந்து மாத்தலாம். எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் போராடி, சிபிஎஸ்இ வந்து இந்த எக்ஸாம நடத்தக்கூடாது. காரணம் கேட்பாங்க. எதுக்குங்க நடத்தக்கூடாதுன்னு. அதான் உங்க வெட்ட வெளிச்சம் தெரிஞ்சு போயிருச்சே. 5,00,000க்கு ராஜஸ்தான் சிபிஎஸ்இ நடத்துது. அத நீங்க காரணம் காட்டியே, இந்த அமைப்பே நீங்க மாத்தலாம். இந்த சிபிஎஸ்இ இவன் நடத்துறான், கண்டெஸ்ட் பண்றான் பாருங்க. நீட்ங்கிற ஒரு எக்ஸாம கண்டெஸ்ட் பண்றான்ல, அந்த அமைப்பே நம்ம மாத்தணும். சரி நீங்க கேட்கலாம், அமைப்ப மாத்தணும்னா நமக்கு என்ன நன்மை அப்டின்ட்டு. இந்த அமைப்ப மாத்தம்போது, சிபிஎஸ்இயோட கொஸ்டின் பேட்டர்ன் மட்டும் இல்லாம, மாநில கல்வி முறையில உள்ள கல்வி அமைப்பையும், மெட்ரிகுலேஷனோட கல்வி அமைப்புல உள்ளதையும், எல்லாத்தையும் ஒரு கமிட்டியா ஃபார்ம் பண்ணி, அவங்க கொஸ்டின் இத ரெடி பண்ணும்போது, எல்லாத்துக்கும் சமச்சீரா கிடைக்கும் எல்லாத்துக்கும். இப்ப இந்த சிபிஎஸ்இல மட்டும் குடுத்துருக்கனால, அவன் ஒரே பேட்டர்ன்ல, இதுதான் பேட்டர்ன் அப்படிங்கும்போது, அவன் பதில சொல்லிட்டு கேள்விய கேட்கறான். கேள்விய கேட்டு குழந்தைகள்ட்ட பதில கேட்டா கண்டிப்பா குழந்தைங்க சொல்லிருங்க. அவன் பதில சொல்லிப்புடுறான். கேள்விய கேட்கும்போது இது பண்றான். இந்த மாநில கல்வி முறையில படிக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இந்த பேட்டர்ன எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணா கண்டிப்பா மாத்தக்கூடியதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. 1 அதேபோல மாநில அரசுகள் என்ன பண்ணணும்னா, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி, பாட்டனி இதுல வந்து எபோவ் 90% உள்ள ஸ்டூடண்ட் மட்டும் தான் நீட் தேர்வை எழுதுறதுக்கு தகுதியானவங்கன்னு
சட்டமா கொண்டாந்துட்டாங்க அப்படின்னா, இதுல அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் அதிகமான பேர் வந்து அந்த நீட் தேர்வை எதிர்கொள்வாங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, நீட் கோச்சிங்ன்னு வச்சுட்டு அத மட்டும் படிக்கிறாய்ங்க. அத மட்டும் படிச்சுட்டு என்ன பண்றான்னா, பயாலஜில பார்த்தா 50% எடுக்கிறவன் எல்லாம் இன்னைக்கு நீட்டுக்கு போயிர்றான். இந்த மிச்ச போர்டுல படிக்கிற மாணவர்கள்லாம் டைரக்ட்டா 2,00,000லேருந்து 10,00,000 வர குடுத்து நீட்டோட கோச்சிங் சென்டர் போயிர்றான். ஆனா, அவன் எடுக்கிற மதிப்பெண்ண பார்த்தீங்க அப்படின்னா, 50% எடுக்க மாட்டேங்கிறான். இந்த 3 சப்ஜெக்ட்லயும். அப்படி இருக்க பட்சத்துல தான் இந்த ஏற்றத்தாழ்வுகளே உருவாகுது. அங்க 50% எடுக்கிறவன் நீட்ல பார்த்தீங்கன்னா, நல்ல மதிப்பெண் எடுக்கிறான். அரசு பள்ளியில படிக்கிற 90% மேல எடுக்கிறவங்க நீட்ல கம்மியாகுறாங்க. இந்த ஏற்றத்தாழ்வுகள முறையாக கையாண்டு, இந்த 3 சப்ஜெக்ட்லயும் 90% மேல உள்ளவன தான் அந்த நீட்ல அப்ளை பண்ணவே எலிஜிபிலிட்டிங்கிற சட்டத்த மாநில அரசுகள் உருவாக்கலாம். உருவாக்கும்போது அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு முன்னுரிமை கண்டிப்பா கிடைக்கும். இந்த நீட் வந்து கண்டிப்பா எழுதணுங்கிறப்ப வந்து இந்த சமுதாயத்துல ஏற்பட்ட சீர்கேடுன்னு ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, நீட் கோச்சிங் சென்டர். பார்த்தீங்கன்னா, நாமக்கல்ல உள்ள இந்த கிரீன் பார்க்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடண்ட் வந்து 5லேருந்து 10 லட்சம் வாங்குறான். இவங்க வந்து அதையும் கட்டுறாங்க. கட்டுறதுக்கான பேரண்ட்ஸ். முன்னாடி நேர்முகமா காலேஜ் வந்து புடுங்குனான். இப்ப இவன வச்சு இத யாரா நடத்துறதுன்னு பார்த்தா, இவங்களோட பினாமிஸ் தான் அத நடத்துறதும். வெளியலாம் கிடையாது. இவங்க அடிக்கிற கொள்ள இருக்கு பார்த்தீங்களா? பகல் கொள்ள. பெரிய ஸ்கேம். கவர்ன்மெண்ட் வந்து இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணணும். எவ்வளவு ஃபீஸ் வாங்குற? எவ்வளவு வாங்குற? அதுக்கான செலவு என்ன? எத்தன ஸ்டூடண்ட்ட போடுற? எத்தன பாஸ் அவுட் காட்டுற? இல்லையா, ஸ்டூடண்ட்டுக்கு பணத்த திருப்பி குடுத்துறணும். அப்படின்னு அத சட்டமாவே கொண்டாகும். இது ஸ்டேட் கவர்ன்மெண்ட் பண்ணும்போது இதுல வந்து நீட்டும் தலையிடாது, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்டும் தலையிடாது. அடுத்து கேட்டான். நீ மாநில கல்வியில பயில்ற மாணவருக்கு 25% நீ வந்து ஃப்ரீ சீட் இது பண்ணணும், கோச்சிங் நடத்தணும் அப்படின்னு டிமாண்ட் வைக்கலாம். டிமாண்ட் வச்சாங்கன்னா, நீ 75 பேர்ட்ட பணம் வாங்குறியா? 25 பேர நீ ஃப்ரீயா படிக்க வை. தகுதிய உண்டு பண்ணுமா. அது ஒரு பெரிய விஷயமேலாம் கிடையாது. இந்த ஆட்சியாளர்கள் எல்லாமே செயின் லிங்க் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. எங்கன்னு நீங்க எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, காலேஜ் வச்சிருக்கவன் தான் கோச்சிங் சென்டர் நடத்துவான். கோச்சிங் சென்டர் நடத்துறவன் தான் ஸ்கூலும் வச்சிருக்கும். இது அப்படியே ஒரு செயின். இத வந்து புரியாம இந்த மக்கள் வந்து நீட்டுங்கிறது அவங்க ஒரே வார்த்தை அந்த நீட்டு. நீட்டுங்கிறது நல்ல விஷயம். திரும்பவும் சொல்றேன், அத தான் சொல்றேன். நீட்ங்கிறது நல்ல விஷயம். தரமான மருத்துவர் உருவாக்குறதுக்கு தரமான கல்வி உள்ளவங்களுக்கும் இருந்தா தான் அந்த தரமான மருத்துவர் உருவாக்க முடியும். ஏன்னா, ஒரு இன்ஜினியர் வந்து நல்லா ஒரு பாலம் கட்டி இடிஞ்சு போச்சுன்னா, அது ஒரு விஷயம். என்ன காம்பன்சேஷன் என்ன வந்து நஷ்டஈடு குடுத்துட்டு போயிரலாம். ஆனா, இவங்கள்ட்ட ஒரு டாக்டர்ஸ்ட்ட வந்து உயிரே கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. அப்படிங்கும்போது தரமான டாக்டரா இருந்தா தான், அவங்களோட என்ன பிரச்சனைங்கிறத உள்வாங்கி அத சரி செய்ய முடியும். அத வுட்டுப்புட்டு பணம் இருக்கவன்லாம் அது இப்போ ஃபேஷன் ஒண்ணு இருக்கு. டாக்டர்னா டாக்டரோட பையன் டாக்டர் ஆகணும். டாக்டரோட மகன் டாக்டர் ஆகணும். இது ஒரு வாரிசு. ஆனா, இவங்க தான் எல்லாமே பேசுவாய்ங்க. பில்டிங்க கட்டிப்புடுறது, கட்டிட்டு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வாங்கி போட்டுறது. வாங்கி போட்டுட்டு அடுத்த தலைமுறை டாக்டர் ஆக்கணுங்கிறது தான் எங்களோட ஒரே டாக்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு சமுதாய அந்தஸ்தானே ஒழிய, மிச்சபடி நீங்க நினைக்கிற மாரி டாக்டர் ஆனவங்க எல்லாமே டாக்டர் ஆயிட்டான்னு வச்சுக்கங்க. எல்லாமே டாக்டர் ஆயிட்டான்யா. எல்லாமே ஓகே. நாளைக்கு ஒரு பிளம்பிங் ஒர்க்ன்னு நீங்க தேடிட்டு போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு பாத்ரூம்ல அடப்புன்னு நீங்க போய் கேட்க போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், வருவான். இந்த அடப்பு எடுத்துறதுக்கு 50,000 குடு கேட்பான். குடுத்து தான் ஆகணும். ஏன்னா நீங்க தான் எல்லாமே சொசைட்டி பெரிய சொசைட்டி இருக்கு இந்த டாக்டர்ங்கிற சொசைட்டில. அந்த சூழ்நிலை உருவாயிரும். இந்த ஏற்றத்தாழ்வு இங்க நடக்கும்போது, அன்னைக்கு அவன் ஒரு ரேட்ட நிர்ணயிக்கும்போது நீங்க குடுக்கறது வந்து கூடிய சூழ்நிலை உருவாகும். நீங்க அரசுகிட்ட கேட்க வேண்டியது, அது கவர்ன்மெண்ட் ஸ்கூலா இருந்தாலும், அவங்கள வந்து அந்த நீட்ல வந்து அந்த தகுதி தேர்வு எழுதுறதுக்கு அளவுக்கு எங்க குழந்தைங்கள நீங்க உருவாக்குங்கன்னு நீ அரசுகிட்ட கேட்க உங்களுக்கு உரிமை இருக்கு. அதேபோல கவர்ன்மெண்ட் செய்ய வேண்டிய விஷயங்கள், நம்மளோட அரசு பள்ளியில படிக்கிற மாணவங்கள
அவங்களோட தகுதி, தராதரத்த உயர்த்தி, அவங்கள வந்து அந்த போட்டித் தேர்வுக்கான முழு நம்பிக்கைய உண்டு பண்ணி, ஏன்னா இவங்கலாம் படிக்க முடியாத மாணவர்கள் கிடையாது. யாருமே வந்து படிக்க முடியாத மாணவர்கள் கிடையாது. ஏன்னா, அந்த படிப்ப வந்து எப்படி வெளியில கொண்டுட்டு வரணும்னு தெரியாத மாணவர்கள் தான் அதிகம். அதனால நான் முதல்ல சொன்ன மாரி, இந்த நீட் எக்ஸாம் வந்து நடத்துறது இந்த சிபிஎஸ்இ போது அவங்க தோல்வி அடைஞ்சுட்டாங்க. இனிமே அவங்க நடத்துறதுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. நான் இன்னொரு முறை நடத்தி காட்டுறேங்கிறதுக்கு அவங்களுக்கு சொல்றதுக்கு அருகதையே கிடையாது. அரசு அதுல கவனம் செலுத்தி, மாணவர்களோட பளுவையும், பெற்றோர்களோட நம்பிக்கையையும், பெற்றோர்களோட பளுவையும், மாணவர்களோட நம்பிக்கையும் காப்பாத்த வேண்டியது இந்த அரசு தான். அதனால மக்களே, நீங்க ஃபர்ஸ்ட்டு தெளிவாகணும். அதனால நீங்க தெளிவாகிற பட்சத்துல, அரசும் நமக்கு தெளிவான ஒரு முடிவுகள எடுத்து சொல்லும். இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்க முதல்வர், நேர்மையான முதல்வர், நல்ல முதல்வர், அதுவும் குழந்தைகளோட எதிர்காலத்துல வந்து மிகவும் கவனம் செலுத்துற முதல்வர் நமக்கு கிடைச்சிட்டார். இவரால எல்லாத்தையும் போராடி வாங்கி தர முடியும். நமக்கு தேவ எக்ஸாம் வேணாம்னு சொல்லி நம்ம பயந்து போறது கிடையாது. அதுக்கான கட்டமைப்ப உருவாக்கி குடுக்கணும். அத தான் நம்ம அரசுகிட்ட இருந்து எதிர்பார்க்கணும். இந்த எடப்பாடி சொல்லிட்டு இருந்தார்ல, நான் தான் எல்லாத்தையும் பாஸ் போட்டேன். அரியர் வச்சிருந்தவன்லாம் பாஸ் போட்டேன். 10வது பாஸ் போட்டேன். வேண்டவே வேண்டாம். நமக்கு தேவ என் குழந்தைக்கு அந்த கட்டமைப்ப உருவாக்கி தாங்க அப்படின்னு நம்ம இந்த அரசுட்ட கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. உரிமையை நிலைநாட்டுவோம். வெற்றி நமதே!